இன்று எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எஸ்ஆர்எம் உணவக மேலாண்மை கல்லூரி ஈகாட்டுத்தாங்கல் கேம்பஸில் நாங்கள் இந்த 2025 வருடத்துக்கு இதை பிரதிபலிக்குமாக நாங்கள் மாணவர்கள் மத்தியிலே ஒரு ரெக்கார்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணோம். எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. கடந்த 2 வருடத்துக்கு முன்னால் நாங்கள் தானியத்திலே 560 கிலோ கேக் பண்ணி அதை மக்களுக்கு காட்டினோம். சென்ற மாதம் பர்கர் 3600 பர்கர் 2.5 செகண்டில் பண்ணி மாணவர்கள் மத்தியில் காட்டினோம். இன்றைக்கு இந்த சிட்டி கேம்பஸில் நாங்கள் பண்ணி ஈகாட்டுத்தாங்கல் கேம்பஸில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இதை பண்ணியிருக்கோம். இதுக்கு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது எல்லா மாணவர்கள் மத்தியிலே ஒரு அறிவிப்பு கொண்டு வேண்டும், அவர் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கொண்டு வேண்டும் என்று. ஏனென்றால் எல்லாரும் இந்த துரித உணவை உண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அது ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவை மாணவர்கள் அனுதின வாழ்க்கையில் மாணவர்கள் மட்டுமல்ல பலதரப்பான மக்கள் மத்தியிலே அது ஒரு உடலுக்கு ஊட்டச்சத்து இல்லாத உணவை உண்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் ஒரு மாற்று உணவாக கொண்டு வரணும். அது மக்களுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும். அது மக்களுக்கு அது மனிதர்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்க வேண்டும், ஈஸியாக இருக்கணும் பண்ணுறதுல. அதுதான் இன்றைக்கி காட்டி ரோல் பண்ணியிருக்கோம். இந்த காட்டி ரோல்ன்றது சப்பாத்தி பேஸ் மாதிரி ஒரு நம்ம ஒரு பேஸ் ரெடி பண்ணி அதில் நாங்கள் அதில் இந்த தானியத்தின் மூலிமா பண்ணியிருக்கோம். எல்லாருமே சப்பாத்தி வெறும் மைதாவில் பண்ணுவாங்க, இல்லை ஆட்டா சேர்த்து பண்ணுவாங்க. இதை நாங்கள் பலதரப்பான திணை, வரகு, ராகி இதையெல்லாம் கலந்து இதில் சப்பாத்தி ரோல் பண்ணி அதில் உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு அதில் ஒரு சாஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாஸ் இதில் பண்ணோன்னா இந்த கொண்டக்கடலை வச்சு சாஸ் பண்ணியிருக்கோம். அது மிகவும் சுவையாக இருக்கிறதுக்காக அதை பேஸ் பண்ணி அதில் பண்ணியிருக்கோம். அதில் வெஜிடபிள்ஸ், உடலுக்கு ஊட்டத்தெரியக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். ப்ரொக்கோலி, கேரட்டு, பீட்ரூட்டு, கேபேஜ் இதையெல்லாம் ஸ்டஃப் பண்ணி அதை ஒரு ஒரு நல்ல சுவையாக அதை நாங்கள் எடுத்து அதில் உள்ள ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணி அது ஒரு ரெக்கார்ட் பண்ணி காட்டணுன்றதுக்காக 15 நிமிடத்தில் 2025 பண்ணியிருக்கிறோம். இதை உபயோகப்படுத்திய மாணவர்கள், இதில் செய்த மாணவர்கள் 120 மாணவர்கள், ஒவ்வொரு மாணவனும் 17 காட்டி ரோல் பண்ணோம். அப்படி பண்ணி தி நோவா அவார்டை பிரேக் பண்ணியிருக்கோம். இது 15 செகண்டில் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு பெரிய சாதனை மாணவர்கள் மத்தியில். இது மட்டுமல்ல, இது ஏன் இது இப்படி பண்ணி இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பண்ணி இதை வேஸ்டாகாமல் இருக்கிறதுக்காக நோ ஃபுட் வேஸ்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன், NGO ஆர்கனைசேஷன் இருக்குது. இதன் மூலமாக இதை எடுத்துக்கொண்டு போய் யாருக்கு தேவையோ ஆசிரமங்களில் தினக்கூலி வேலை செய்கிறவங்களுக்கு இதை நாங்கள் வழக்கமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம். அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வரும், அவங்களுக்கும் இதை பற்றி தெரியணுன்றதுக்காக நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம். இதை பண்ணுவது தான் மாணவர்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமையும் அவர்கள் மத்தியிலே இந்த விழிப்புணர்வு வரும். மக்களுக்கு நல்லது செய்யணும். சொசைட்டியில் இதை எடுத்துகிட்டு செல்லும்போது மக்களுக்கு ஒரு நல்லதை செய்தோம், ஒரு விழிப்புணர்வு கொண்டதற்காக மாணவர் மத்தியில் செய்திருக்கின்றோம். இன்று திறனாக வந்த பத்திரிகையாளருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அதாவது இந்த நோவா ரெக்கார்டு மில்லட்டில் இது மாதிரி அவங்க வெறும் சப்பாத்தி மாதிரி பண்ணி அதில் ஒரு சப்ஜி மாதிரி பண்ணாங்க. நாங்கள் இதை ஒரு மீலாகவே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக நான்வெஜ் கிடையாது.